அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் முடிவதற்கு உள்ளாக வருமானம் உயர ஆரம்பிக்கும். தேவைக்கு ஏற்ப பணம் கையில் தங்கும். இருப்பினும் வேலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். சண்டையும் போடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் நேரத்திற்கு சரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த காலம் ஓரளவுக்கு சௌகரியமாக இருந்தாலும் பல நேரங்களில் அசௌகரியமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. நீங்க நினைத்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடிய சிறிது கால தாமதம் ஏற்படலாம். வேலை வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்பட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் இக்காலகட்டத்தில் தாராளமாக ஈடுபடலாம். புது வேலை, புது வீடு, புது வியாபாரம் துவங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பல நேரங்களில் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். கஷ்டப்பட்டு எல்லா வேலையையும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் அயராது உழைத்து தங்களுடைய கடமையை சரிவர செய்து முடிச்சிடுவீங்க. இறைவனின் பரிபூரண ஆசை தங்களுக்கு இருக்கின்றது. கூடுமானவரை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரம் எதுலேயுமே நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை சரியாக நிறைவு செய்வீங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். எதுவாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக பாருங்க. அதே நேரம் மற்றொரு புறம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. புது முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். தெரியாத நபர்களோடு அதிகம் பழகவும் கூடாது. வேலை வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியம். புதிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க பாருங்க. பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். தெரியாத நபர்களோடு அதிகம் பழகக்கூடாது. அது பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். இருப்பினும் மற்றொரு புறம், அதாவது மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். யாராவது தேவையில்லாம தங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. அதே நேரம் தங்கள் மீது பொறாமையும் படுவாங்க, கண் திருஷ்டியும் வைப்பாங்க. இதனாலேயே தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும். அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியம். எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. சக ஊழியர்களோடு சக வியாபாரிகளோடு அனுசரித்து போங்க. இந்த காலம் தங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அனுசரணை தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இருப்பினும் முதல் பகுதி மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மை நடக்கும். அதே நேரம் இந்த காலம் முழுவதும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எந்த விஷயத்திலையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்கவே கூடாது. மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளோடு விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களோடு சண்டை வேண்டாம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் பெருகவும் ஆரம்பிக்கும். சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும். அதே நேரம் வரவுக்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும்.
இந்த காலம் வருமானம் வந்தது போல தான் இருக்கும். ஆனால் கையில் இருந்த பணம் எங்கே சென்றது என்று தெரியாது. ஆகவே நிதி நிலைமையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் வந்து போனாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை நிலவும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கலாம். அதே நேரம் வேலை பளு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் சோர்வு ஏற்படும். நேரத்திற்கு சரியாக சாப்பிட முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம். நேரத்திற்கு தூங்க முடியாத சூழ்நிலையும் உண்டாகலாம். ஆரோக்கியத்தையும் ஒரு பக்கம் பார்த்து கொள்ளுங்க. எவ்வளவு உழைத்தாலும் சில பேருக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காமல் போகலாம். மன உளைச்சலுக்கு இதன் காரணமா ஆளாவீங்க. இறைவன் மீது பாரத்தை போடுங்க. கூடுமானவரை இந்த கால இறுதிக்குள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். கடமையை மட்டும் சரியாக செய்ய பாருங்க. கவலை உங்களுக்கு வேண்டாம். பிரச்சனைகளை கடவுள் பார்த்து கொள்வான் அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாட்டை செய்துவிட்டு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க. அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி மன திருப்தியாகவும் இருக்கவும் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடிங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விடுங்க. வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருப்பதும் அவசியம். வெற்றியின் பாதையில் பயணம் செய்ய கடவுள் தங்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுப்பார். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகும். நீண்ட நாள் கோர்ட் கேஸ் வழக்கு தங்கள் பக்கம் சாதகமாகவே தீர்ப்பாகும். சொத்து சுகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய ஊர் கிராம தேவியை வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதே நேரம் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். வேலை பளு அதிகரிக்கும். ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. நிதி நிலைமை சீராகவே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீங்க. சுப செலவுகளும் உண்டாகலாம். அதே நேரம் சற்று கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். வருமானம் அப்படிங்கிறதுல சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் தொல்லைகள் அவஸ்தையை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். வேலையில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இருக்காது. கொஞ்சம் சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் சுகபோக வாழ்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் நல்லா சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கும். எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயங்கள் என்றாலும் ஒரு நொடி பொழுதில் அதை சரி செய்து விடுவீங்க. அத்தனை திறமையும் தங்களிடம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. கவனக்குறைவாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் எதிர்காலத்தில் தங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்றாட வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தினால் போதுமானது. அதே நேரம் கொஞ்சம் மன சஞ்சலமும் இருக்கத்தான் செய்யும். செய்த தவறை எண்ணி மனம் வருத்தப்படலாம். செய்த தவறுக்கு உண்டான மன்னிப்பும் கிடைக்கலாம். மனம் வருந்தி தங்கள் ஈகோவை வெட்டு கொடுத்து நீங்கள் கீழே இறங்கி வருவீங்க. பல நாள் பிரச்சனைகள் சரியாகும். வேலையில் வியாபாரத்தில் சீரான போக்கு இருக்கும். அதே நேரம் மற்றொரு புறம் ஆர்வம் அதிகரிக்க செய்யும். சுறுசுறுப்பு இருக்கும். நீண்ட நாளாக முடிக்க முடியாத வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க. அலைச்சல் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. வீண் விரைய செலவுகள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால பொருளாதார விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு பேசி நேரத்தையும் செலவழிப்பீங்க. மனது லேசாகும். காதல் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீண்ட தூர பயணங்களால் நல்லது நடக்கும். ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும். அதே நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க. கொடுக்கல் வாங்கல்ல அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க. எந்த ஒரு பொருளையும் இன்று அடமானம் வைக்க
கூடாது. நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். இருப்பினும் தங்களுடைய கடின உழைப்பு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். துணிச்சலாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. முகத்திற்கு நேராக வெளிப்படையாகவே பேசுவீங்க. தங்களுக்கான கம்பீரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். கோடையாக விளம்பந்த நீங்க இன்று தைரியசாலியாக விளம்பர போகிறீங்க. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நீண்ட நாள் மனதில் பதித்து வைத்திருந்த அத்தனை ஆதங்கங்களும் வெளிப்படும். அதே நேரம் உங்களுக்கான அந்தஸ்து உயரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதிய வேலை, தேவையான அளவு பணம் கையில் இருக்கும். எதிர்கால தேவைக்கு சேமிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனாலும் இறைவனுக்கு மறக்காமல் நன்றி சொல்லுங்க. சுகபோக வாழ்வு உங்களுக்கு கிடைக்க பெற போகின்றது. வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்பட போகிறது. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் அப்படின்னு இன்றைய காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல சுப செலவுகளும் உருவாகும். தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கும். வீட்டில் பிள்ளைகளுடைய நலன், மனைவியுடைய நலன்ல அக்கறை காட்டி மன திருப்தியை அடைவீங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள தினமும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிகுந்த நன்மையை தரும்.